வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனுக்கும் சன் குழுமங்களினுடைய தலைவர் கலாநிதி மாறனுடைய மகள் காவ்யா மாறனுக்கும் 2 ஆண்டுகளா காதல் திருமணமாக போகுது அப்படிங்கிற இந்த செய்தி இணையத்துல பரவலா ஏறத்தாழ ஒரு வாரமா ஓடிக்கிட்டே இருக்கு. இது உண்மையா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அனிருத் ரவிச்சந்திரனுக்கு பல காதல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த காதல் அப்படிங்கிறப்ப இது நிறைவேற போகுது. திருமணத்துக்கான வேலைகளை தொடங்கிட்டு இருக்காங்க. அனிருத்துக்கு லக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற வகையில பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கலாநிதி மாறனுடைய சொத்து மதிப்பு ஏறத்தாழ 40,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவருடைய சொத்து மதிப்பு அது ஒரு பொண்ணுங்கிறதுனால எல்லாமே அனிருத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற வகையில தான் பல பேர் ஒரு பக்கம் பேசுறாங்க. இதுக்கு நடுவுல அனிருத் ரவிச்சந்திரன் எனக்கு கல்யாணமா, எனக்கே சிரிப்பா வருது அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே மறுப்பு தெரிவிச்சது உண்மையா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அங்க இங்க அவங்கள பார்த்தாங்க வச்சாங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அனிருத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது 90% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கணிப்பு. இது ஏன் அப்படித்தான் பார்க்க போறோம். குறிப்பா அனிருத் ரவிச்சந்திரன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் இசையமைப்பாளர்கள்ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கார். ஒரு ராஜா சாருக்கு அடுத்து ஏஆர் ரஹ்மான், அதுக்கு அடுத்து புதுசா ஒன்றும் ட்ரெண்டிங்ல உருவாக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில எந்த பாடலாசிரியரும் வேண்டாம், நானே ஏதாவது போட்டுருவேன் அப்படிங்கிற வகையில அவரா யாரையாவது எழுது அந்த கணக்குல எழுத வச்சு ஒரு இசையமைப்பாளரா, அதுவும் குறிப்பா இன்னைக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய் இந்த மாதிரி முன்னணி கதாநாயகன்களுக்கு இசையமைக்கக்கூடியவர்ல முக்கியமானவரா அனிருத் ரவிச்சந்திரன் இருக்காரு. இவரை நம்பி இவரை குத்தாட்டம் போடக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவரு தனுஷுடைய 3 அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானாரு. இப்ப இவருக்கு வயசு ஏறத்தாழ 34. காவ்யா மாறனுடைய வயசு ஏறத்தாழ 32. அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குழுமத்துடைய பொறுப்பாளராக இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தொழிலதிபர்கள்ல முக்கியமானவங்க காவ்யா மாறன். இப்ப நம்ம அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா பரவலான செய்தி என்ன அப்படின்னா, அனிருத்துக்கு ஏற்கனவே பல காதல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த சின்ன பிள்ளை விளையாட்டு இருக்குல்ல, இது கூடுதலாவே இருக்கும். யாருக்கிட்டனா எக்கச்சக்கமா பணம் இருக்க ஒரு சில பேர்ட்ட, அதுலயும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் பல பேர் இருப்பாங்க. ஒருவேளை இது திருமணம் நடந்தா என்ன அப்படின்னா, ஒரு கலைக்கும் தொழிலுக்குமான திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவருடைய குடும்பம் தொடர்ச்சியா, அனிருத்துடைய குடும்பம் தொடர்ச்சியா ஒரு கலை குடும்பம். இன்னொரு பக்கம் காவ்யாவுடைய குடும்பம் ஏறத்தாழ ஒரு 3 தலைமுறையா தொழில் செய்யக்கூடிய குடும்பம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் கலாநிதி மாறன். இன்னும் சொல்ல போனா கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்தவித கிசுகிசுக்கள்லையும் அடிபடாதவங்க. அந்த வகையில தான் காவ்யா மாறனும் இந்த இள வயசுல மிகப்பெரிய தொழிலதிபரா அப்பாவை ஒட்டி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகையில நீங்க இந்த சினிமா காதல் இருக்கு பார்த்தீங்களா, சினிமா காதல் வித்தியாசமானது. எப்படிப்பட்டது வித்தியாசமானது அப்படின்னா, பெரும்பாலான சினிமா கலைஞர்கள், அது கதாநாயகன் பெரும்பாலும் கதாநாயகிகளைத்தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது யாரை வேணாலும் எடுத்துக்கங்களேன். ஆரம்ப காலத்துல 2 திருமணம் பண்ணது பிறகு ஜெமினி கணேசன் சாவித்திரிய திருமணம் பண்றாரு. அது எப்போ அப்படின்னா, பாவமன்னிப்பு திரைப்படத்துல வரக்கூடிய காலங்களில் அவள் வசந்தம் இந்த பாட்டு கவியரசர் கண்ணதாசன் திட்டமிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு அப்படிங்கிற வகையில கண்டுபிடிச்சு தான் வேணும்னே எழுதினார் அப்படிங்கிற ஒரு செய்தி கூட உண்டு. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குமான காதல்லாம் ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னு இப்படி ஒரு அன்னைக்கு ஒரு செய்தியும் உலாவனுச்சு. அதே மாதிரி அதுக்கு பிறகு திருமணமாகவும் ஆகிருச்சு. அப்போ 2 பேரும் மறுத்தாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 2 மனைவி எப்படி நான் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் ஜெமினி கணேசன் சொல்ல, இதையும் தாண்டி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பின்னாடி பிரிஞ்சாங்க. சாவித்திரி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏவிஎம் ராஜன் புஷ்பலதா திருமணம் 2 பேரும் ஒன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அப்ப என்ன ஒரு பேச்சு வந்துச்சுன்னா, பிரபலமான அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வார இதழ் கிசுகிசு எழுதிட்டாங்க. கிசுகிசு எழுதுனா புஷ்பலதா கோவப்பட்டு அவங்க கிட்ட பேச, என்ன பேசினாலும் இது அவங்க கொஞ்சம் சரின்ட்டு போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க எதிர்பார்த்தது மாதிரியே புஷ்பலதாவுக்கும் ஏவிஎம் ராஜனுக்கும் திருமணம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் திருமணம், ஏற்கனவே 2 மனைவி திருமணம் ஆன பிறகு நீங்க விஎன் ஜானகியை எம்ஜிஆர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இதுல காதல் திருமணம் பண்ணாதவர் யார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசன் தான். எஸ் ராஜேந்திரனுமே அதே மாதிரி விஜயகுமாரியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காதல் திருமணம் தான். அந்த வரிசையில ஒரு குறிப்பிட்ட பேர்னு வச்சுங்களேன், இப்ப சத்யராஜ் மாதிரியானவங்க
பிரபு மாதிரியானவங்க விதிவிலக்கு. காதல் வேற தனியா இருந்திருக்கலாம், அது வேற நமக்கு தெரியாது. அதையும் தாண்டி அடுத்த தலைமுறையில அஜித்து இவங்க காதல். அதுக்கடுத்து விஜய் காதல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இந்த ஒரு வரிசையில கவனிச்சு பார்த்தா இதுக்கு நடுவுல பார்த்திபன் காதல் திருமணம், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்க முடியும். சமீபத்தில் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் சைந்தவி காதல் திருமணம். அதே மாதிரி இவரு ஜெயம் ரவி காதல் திருமணம். இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா சினிமாவில் காதல் திருமணம் எக்கச்சக்கமா இருந்திருக்கும். இதுல பாதி திருமணங்கள் என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா மறுத்தவங்க தான் அதிகம். ஆனா அதுக்கு பிறகு வேற வழியே இல்லாம நம்ம தனுஷ் உள்பட இப்படி இவ்வளவு காதல் திருமணங்கள் இருந்து அப்புறம் ஒரு வழியா பேசி கண்ணாங்கண்ணியா பேசி, ஊருக்குள்ள சொல்லுவாங்க கண்ணாங்கண்ணியா பேசுறது அப்படின்னா, பேசி ஒரு வழியா அப்புறம் திருமணங்கள் முடிஞ்சிருக்கு. இதுல பாதி திருமணம் என்ன ஆச்சுன்னா பாதியிலே கலண்ட திருமணங்கள் நிறைய. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, எல்லாத்துலையும் புகழ் இருக்கு, ஒரு அளவுக்கு மேல காதல் சலிச்சு வேணாம் அப்படிங்கிற இடத்துல பல திருமணங்கள் அதுவும் சினிமாவுக்குள்ள வந்தது. ஆனா இப்படி இந்த பேசப்படக்கூடிய காதல், இந்த திருமணம் அப்படிங்கிறது மாறுபட்டது. ஏன் மாறுபட்டது, ஏன் வித்தியாசமானது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இவர் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான இசையமைப்பாளர். ஆனா அதுக்கு எதிர்ப்பதமா காவ்யா தொழில உள்ளவங்க. தொழில உள்ளவங்களுக்கு கலை குடும்பத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொழில உள்ளவங்க 24 மணி நேரமும் கண்கொத்தி பாம்பா இருந்துகிட்டே இருப்பாங்க. பெரிய தொழில் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகத்துல அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல சரியா இல்லை அப்படின்னா அந்த தொழில் எங்க போகும் அப்படின்னு தெரியாது. நீங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டுகள் வாழட்டும், அது வேற, நமக்கு அதுல ஒன்றும் மாற்று இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த 2 பேருக்குமான அந்த திருமணமான அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற, ஏன்னா சேருமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரை திருமணம் பண்ணிக்குவார், பெரும்பாலான ஒரு ஆசிரியர் ஆசிரியர் தான் திருமணம் பண்ணிக்குவாங்க. இதே வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்து திருமணம் ஆனிச்சுன்னா ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா துறை சாராம வெவ்வேறு துறை அப்படிங்கிறப்ப 2 பேர் சந்திக்கிறதே சில நேரங்கள்ல சிக்கலாகும். எந்த வகையில் அப்படின்னா, இவர் ஒரு நேரம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு நேரத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க. இதையும் தாண்டி ரொம்ப கரெக்டா இருந்து வாழக்கூடிய இணைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அது வேற. ஆனா அனிருத்துக்கு ஏற்கனவே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பல பேரோட பேசியிருக்காங்க. அவரும் சின்ன பிள்ளை விளையாட்டு அப்படின்னு சொல்றதை விட காதல் விளையாட்டுல அங்க எங்க போயிட்டு தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப அவர் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கா கல்யாணமா அப்படிங்கிற வகையில அவர் சொல்லியிருக்காரு. ஆனா மிகப்பெரிய குடும்பமான சன் குழுமத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த மறுப்பு அறிக்கையும் வரலைங்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு 50% வாய்ப்பு இருக்கு, 50% திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் அனிருத் சொல்றதை பார்த்தா அது வாய்ப்பு 90% இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரும்பாலான பேர் திருமணத்தை விரும்புறது இல்லை. இது எப்ப ஆரம்பிக்குதுன்னா 2000க்கு பிறகு ஆரம்பிக்குது. எஸ்.ஜே. சூர்யா ஒரு மிகப்பெரிய இயக்குனர், இன்னைக்கு மிகப்பெரிய நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட எஸ்.ஜே. சூர்யா இன்னும் திருமணம் பண்ணல, அவர் எனக்கு திருமணத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வகையில சொல்றாரு. அதுக்கடுத்து இவர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த சிம்பு திருமணம் பண்ணிக்கல, ஏறத்தாழ 40 வயசு தாண்டிடுச்சு சிம்புவுக்கு. அப்ப சிம்பு திருமணம் பண்ணிக்கல. இப்ப அதே மாதிரி கமலஹாசன் திருமணம் பண்ணிக்கல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சரத்குமார் மகளை வரலட்சுமிக்கு இன்னொருத்தருக்கு 2வது மனைவியா திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா, அதாவது மக்கள் யாரை பார்த்து பெரும்பாலான பேர் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்கன்னா, சினிமாக்காரங்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரே பண்ணிக்கல, நம்ம என்ன செய்ய போறோம், வாழ்க்கையில ஜாலியா இருப்போம், இருந்துட்டு முடிஞ்சு வெந்ததை தின்னுட்டு விதி வந்த வரைக்கும் சாவோம், சம்பாதிக்கிறோமா வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஆனா ஒரு 40-45 வயசுக்கு மேல ஒரு வெறுமை வரும். ஒரு குழந்தைகள் இல்லாம, ஒரு மனைவி இல்லாம, மனைவியோட சண்டை போடுறது ஒரு ஆனந்தம்ங்க. குழந்தைங்களோட சண்டை போடுறது, குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போறது, குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது, மனைவிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் பண்றதெல்லாம், அதெல்லாம் அந்த வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு தான் அந்த ரசனை, அது எல்லாமே தெரியும். சண்டை இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை. அதுக்காக நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு நாகரிகம் வளர்ந்துருக்கு. இது நாகரிகம் நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா, அனிருத்துக்கு ஏறத்தாழ 34 வயசாச்சு. 34 வயசு வரைக்கும் ஏன் திருமணம் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா இன்னைக்கெல்லாம் 29 தாண்டி 30 போயிடுச்சுன்னா ஐயோ 30ஆன்றாங்க. ஏன் அப்படின்னா, 30ங்கிறது தலை நிறைக்கிற வயசுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஒரு 25 வயசா, சரிப்பா ஒரு 27 கூட ஓகே அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க.
34 வயசுல அனிருத் திருமணம் பண்ணல அப்படிங்கிறப்ப ஊருக்குள்ள ஏன் பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னா, 4 அக்கா இருக்கும், 4 தங்கச்சி இருக்கும், 4 தங்கச்சி திருமணம் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு சூழல் இருக்கு, சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சாதாரண வெகுமக்களுக்கான வாழ்க்கை. ஆனா அனிருத் மாதிரியானவங்க சின்ன வயசுல கோடிகள்ல புரண்டவர், கோடிகள்ல புரண்டக்கூடியவர். இன்னொன்னு, அந்த குடும்பமே கலை குடும்பம், அவங்களுக்கு சொத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரஜினிகாந்துக்கு நெருங்கின உறவினர், அப்ப எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அனிருத் ஏறத்தாழ 34 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்காரு அப்படின்னா, இனிமேலுக்கு அவர் திருமணம் ஆகுமா? ஏன்னா இவருக்கு முன்னோடியா சிம்பு மாதிரியான பல பேர் இருக்காங்க. அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஏறத்தாழ அனிருத்துக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா இந்த எண்ணமா இருக்கு. அதுவும் அவருடைய சொல்லையும் வச்சு பார்க்கிறப்ப இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை திருமணம் ஆனுச்சுன்னா அனிருத்துக்கும் காவியாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.